மகப்பேறு மருத்துவத்தில் ஜேம்ஸ் யங் சிம்ப்சனுடைய மிக முக்கியமான பங்களிப்புகளும் சாதனைகளும் என்னென்னன்றதை பார்க்கலாம். ஜேம்ஸ் யங் சிம்ப்சன் ஸ்காட்லாண்டை சேர்ந்த ஒரு மகப்பேறு மருத்துவர். இவர் 1811 ஜூன் 7 அன்னைக்கு ஸ்காட்லாண்டோடைய வெஸ்லோத்தியனில் இருக்கிற பாத்கேட்டில் பிறந்தாங்க. இவர் 1838ஆம் ஆண்டு வேக்யூம் எக்ஸ்ட்ராக்டருடைய புரோட்டோடைப்பான ஏர் டிராக்டரை கண்டுபிடிச்சிருந்தாங்க. அதாவது பிரசவத்தின் போது சிக்கல் ஏற்பட்டால் குழந்தைகளினுடைய தலையை உறிஞ்சி பிடிச்சிக்கிட்டு குழந்தைகளை பாதுகாப்பாக வெளியெடுக்கிறதுக்காக ஜேம்ஸ் யங் சிம்ப்சன் இந்த ஒரு ஏர் டிராக்டரை கண்டுபிடிச்சிருந்தாங்க. இதில் ஒரு கப்பு போன்ற வடிவமைப்பும் பம்பு போன்ற வடிவமைப்பும் இருக்கும். இப்போ பிரசவத்தின் போது பெண்கள்னால குழந்தைகளை வெளியே தள்ள முடியல அப்படின்னா அப்போ குழந்தை பிறப்பு வழியாக இந்த கப்பு போன்ற வடிவமைப்பை செலுத்தி குழந்தைகளினுடைய தலையில் பொருத்திடுவாங்க. பிறகு அந்த பம்பு போன்ற வடிவமைப்பில் இருந்து காற்றை உறிஞ்சி வெளியெடுப்பாங்க. இப்படி காற்றை வெளியெடுக்க அந்த கப்பு போன்ற வடிவமைப்பானது குழந்தைகளினுடைய தலையை நல்லா உறிஞ்சி பிடிச்சிக்க ஆரம்பிக்கும். அதுக்கப்புறமா மெல்ல அந்த குழந்தைகளை வெளியெடுக்க முடியும். அதுக்காக இந்த ஏர் டிராக்டரை ஜேம்ஸ் யங் சிம்ப்சன் கண்டுபிடிச்சிருந்தாங்க. ஆனால் இந்த ஏர் டிராக்டரை அந்த காலகட்டத்தில் வாழ்ந்து வந்த மகப்பேறு மருத்துவர்களால் சரியாக பயன்படுத்த முடியல. அதனால் அந்த ஏர் டிராக்டரை அவங்க பயன்படுத்தலை. ஆனால் ஜேம்ஸ் யங் சிம்ப்சன் வந்து இந்த ஏர் டிராக்டரை மகப்பேறு மருத்துவத்தில் பயன்படுத்தினாங்க. குறிப்பாக பிரசவத்தின் போது சிக்கல் ஏற்பட்டால் அப்போ இந்த ஏர் டிராக்டரை அவர் பயன்படுத்தி வந்தாங்க. இந்த ஏர் டிராக்டர் தான் இப்போ நவீனமாக வேக்யூம் எக்ஸ்ட்ராக்டராக மாறி இருக்கு. அதாவது இந்த பம்பு போன்ற வடிவமைப்புக்கு பதிலாக ஒரு மோட்ரு போன்ற வடிவமைப்பு இருக்கும். அந்த ஒரு மோட்ரு வந்து ஓட ஓட அந்த கப்பு போன்ற வடிவமைப்பு வந்து அப்படியே அந்த குழந்தையினுடைய தலையை வந்து உறிஞ்சி பிடிச்சிக்க ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் குழந்தையை வந்து வெளியே எடுக்க முடியும். அதுதான் வேக்யூம் எக்ஸ்ட்ராக்டர். இதனுடைய புரோட்டோடைப் தான் ஏர் டிராக்டர். அதை ஜேம்ஸ் யங் சிம்ப்சன் கண்டுபிடிச்சிருந்தாங்க. அதுக்கப்புறமா 1840களுக்கு பிறகு ஜேம்ஸ் யங் சிம்ப்சன் வந்து மிக முக்கியமான ஒரு சாதனை பண்ணாங்க. அதாவது அந்த காலகட்டத்தில எல்லாம் இந்த மயக்க மருந்து அப்படின்றது கண்டுபிடிக்கப்படலை. இதனால குழந்தை பிறப்பாக இருக்கட்டும் அல்லது ஏதாவது ஒரு சர்ஜரி அறுவை சிகிச்சையாக இருக்கட்டும் எல்லாமே நோயாளிகளோ அல்லது குழந்தை பிறப்புக்காக வந்திருக்கக்கூடிய பெண்களோ அவங்கெல்லாம் முழிச்சு இருக்கும்போது தான் அந்த சிகிச்சை வந்து நடக்கும். இப்போ உதாரணத்துக்கு சிசேரியன் பண்ணி குழந்தையை வெளியே எடுக்கணும் அப்படின்னா அப்போ மயக்க மருந்தெல்லாம் கிடையாது. பெண்கள் வந்து முழிச்சு இருக்கும் போதே தான் வந்து அடுத்து குழந்தையை வந்து வெளியே எடுக்க முடியும். இப்பேற்பட்ட ரொம்ப மோசமான ஒரு காலம் அந்த காலம். அப்படியான சூழல் அந்த காலகட்டத்தில் இருந்து வந்தது. இந்த நிலையில தான் 1846ஆம் ஆண்டு அக்டோபர் 16 அன்னைக்கு யுனைடெட் ஸ்டேட்ஸில் வில்லியம் தாமஸ் கிரீன் மார்டன் அப்படின்ற ஒரு அமெரிக்கன் டென்டிஸ்ட், ஒரு பல் மருத்துவர், அவர் வந்து டயத்தில் ஈத்தர் அதை வந்து மயக்க மருந்தாக வந்து டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி காமிச்சாங்க. அதாவது ஈத்தரில் வந்து அனஸ்தெட்டிக் ப்ராப்பர்ட்டி, அதாவது மயக்கம் அடைய வைக்கக்கூடிய பண்பு இருக்குது ஈத்தருக்கு அப்படின்றத வில்லியம் தாமஸ் கிரீன் மார்டன் வந்து நிரூபித்தாங்க. இதுக்கப்புறமா இந்த ஒரு விஷயம் வந்து மெல்ல மெல்ல யுனைடெட் ஸ்டேட்ஸில் இருந்து அடுத்து பல நாடுகளுக்கு பரவ ஆரம்பிச்சிருந்தது. இந்த சூழ்நிலையில் தான் 1847ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் முதல் நபராக ஜேம்ஸ் யங் சிம்ப்சன் தான் யுனைடெட் கிங்டமில் அந்த ஈத்தரை பயன்படுத்தினாங்க. மேலும் அவர் வந்து மகப்பேறு மருத்துவத்தில் அந்த ஒரு ஈத்தரை பயன்படுத்தினாங்க. அதாவது குழந்தை பிறப்பின் போது பெண்களை வந்து மயக்கம் அடைய வைக்கிறதுக்கு இந்த ஈத்தரை முதல் முறையாக ஜேம்ஸ் யங் சிம்ப்சன் தான் பயன்படுத்தினாங்க. இது மிக முக்கியமான ஒரு சாதனை. இந்த ஈத்தர் அப்படின்றது ஒரு வாலிட்டல் லிக்யூட், அதாவது ஆவி அடையக்கூடிய ஒரு திரவம் தான். இது வந்து திரவம் மாதிரி இருக்கும். அதை வெளியே எடுத்துட்டோம் அப்படின்னா அது அப்படியே வந்து ஒரு கர்ச்சிப்பில் நினச்சா அது அப்படியே வந்து வாயுவாக மாற ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் அதை மூக்கில் வச்சு உறிஞ்சோம் அப்படின்னா அது வந்து மயக்கத்தை ஏற்படுத்தும். ஸோ அப்பேற்பட்ட தான் அந்த ஈத்தர் அப்படின்றது. அதை ஜேம்ஸ் யங் சிம்ப்சன் வந்து முதல் முறையாக 1847 ஜனவரியில் பெண்களுக்காக குறிப்பாக வந்து பிரசவத்தின் போது பயன்படுத்தினாங்க. இதுக்கப்புறம் இவரை பார்த்து அடுத்தடுத்து நிறைய பேர் வந்து பிரசவத்தின் போது ஈத்தரை பயன்படுத்த ஆரம்பிச்சிருந்தாங்க. இந்த நிலையில தான் இந்த ஈத்தரை பயன்படுத்துறதுல சில பிரச்சனைகள் இருந்தது. குறிப்பாக ஈத்தரை பயன்படுத்தினா வாந்தி, குமட்டல், அதுக்கப்புறம் எரியிற மாதிரியான பிரச்சனை, இது மாதிரி நிறைய பிரச்சனைகள் வந்து ஏற்பட்டது. இப்போ ஈத்தரில் சைடு எஃபெக்ட்ஸ் இருக்குது. அப்போ இந்த சைடு எஃபெக்ட்ஸ் இருக்குது அப்படின்னா இதை விட வேறு ஏதாவது ஒரு மருந்தில் இந்த மயக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய பண்பு இருக்கா அப்படின்னு ஜேம்ஸ் யங் சிம்ப்சன் வந்து ஆராய தொடங்கியிருந்தாங்க. அப்போ தான் 1847ஆம் ஆண்டு நவம்பரில் ஒரு முக்கியமான விஷயத்தை கண்டறிஞ்சாங்க. அதாவது குளோரோஃபார்ம். அந்த குளோரோஃபார்முக்கு அனஸ்தெட்டிக் ப்ராப்பர்ட்டி இருக்குது, அதாவது மயக்கமடைய வைக்கக்கூடிய பண்பு இருக்கு அப்படின்றத ஜேம்ஸ் யங் சிம்ப்சன் வந்து கண்டறிஞ்சாங்க. இது வந்து மிகப்பெரிய ஒரு டிஸ்கவரி. ஏன்னா இதை இவர் கண்டறியும் போது தன்னைத்தானே பரிசோதனை பண்ணி அதை வந்து கண்டறிஞ்சிருந்தாங்க. அதுக்கப்புறமா குளோரோஃபார்மை அவர் வந்து
மகப்பேறு மருத்துவத்தில் பயன்படுத்த ஆரம்பிச்சிருந்தாங்க. ஈத்தரை ஒப்பிடும்போது குளோரோஃபார்ம் வந்து அந்த அளவுக்கு வந்து சைடு எஃபெக்ட்ஸ் எல்லாம் இல்லை. ஏன்னா குளோரோஃபார்மை பயன்படுத்தினா அந்த அளவுக்கு வாந்தி குமட்டல் மாதிரியான சென்சேஷன் ஏற்படாது. அதே மாதிரி தான் எரிச்சல் அடையக்கூடிய தன்மையும் ஏற்படாது. அது மட்டும் இல்லாமல் ஈத்தர் சில நேரங்களில் முழுமையாக மயக்கம் அடைய வைக்கவும் இல்லை. ஆனால் குளோரோஃபார்ம் வந்து முழு மயக்கத்தை வந்து கொடுத்தது. ஸோ இதெல்லாம் வந்து ஈத்தரை விட குளோரோஃபார்ம் வந்து ரொம்ப ஒரு நல்ல ஒரு அனஸ்தெட்டிக் ப்ராப்பர்ட்டியாக இருந்தது அதில். அதனால் ஜேம்ஸ் யங் சிம்சன் வந்து குளோரோஃபார்மை பயன்படுத்த தொடங்கியிருந்தாங்க. இதே காலகட்டத்தில் ஜேம்ஸ் யங் சிம்சன் வந்து இன்னொரு முக்கியமான விஷயம் பண்ணாங்க. அதாவது அப்செட்ரிக்கல் ஃபோர்செப்ஸை டெவலப் பண்ணாங்க. அது இவருடைய பேர்னால சிம்சன் ஃபோர்செப்ஸ் அப்படின்னு இன்று வரைக்கும் அழைக்கப்பட்டு வருது. அதாவது ஃபோர்செப்ஸ் அப்படின்னா என்னன்னா, இதுவும் வந்து பிரசவத்தில் சிக்கல் ஏற்படும் போது குழந்தைகளை பாதுகாப்பாக வெளியெடுக்கிறதுக்காக பயன்படுத்தப்படக்கூடிய ஒரு எக்யூப்மெண்ட் தான். இதில் 2 பிளேடு போன்ற அமைப்பு இருக்கும். ஒரு பிளேடு வந்து குழந்தையினுடைய தலை வடிவத்தில் வந்து அதை பிடிச்சிக்கிற மாதிரி இருக்கும். இன்னொரு பிளேடு வந்து பெண்களினுடைய அந்த அந்த குழந்தை பிறப்பு வழியாக அதை செலுத்தி இடுப்பு எலும்புக்கு ஏற்ற மாதிரி ஒரு பிளேடு இருக்கும். ஸோ அதனால் குழந்தைகளினுடைய தலையை வந்து கெட்டியாக பிடிச்சிக்க முடியும். ஆனால் அது பாதுகாப்பாக இருக்கும். ரொம்ப இறுக்கமாலாம் பிடிக்காது. ஆனால் ஓரளவுக்கு அது குழந்தையினுடைய தலையை இறுகமாக தான் பிடிக்கும். அதுக்கப்புறம் அதில் வந்து கைப்பிடி இருக்கும். அதுக்கப்புறம் குழந்தைகளை மெதுவாக வந்து வெளியே எடுக்க முடியும். இது வந்து 2ஆவதாக பயன்படுத்தப்படும். அதாவது பிரசவத்தின் போது சிக்கல் ஏற்பட்டு இப்போ பெண்கள் வந்து மயக்கம் அடைஞ்சிடுறாங்க. குழந்தைகளை அவங்களால வெளியே தள்ள முடியல. அப்படியான சூழ்நிலையில் இந்த வேக்யூம் எக்ஸ்ட்ராக்டர் தான் ஃபஸ்ட்டு பயன்படுத்துவாங்க. ஆனால் அது வந்து அந்தளவுக்கு பலன் அளிக்கலைன்னா அடுத்து அப்செட்ரிக்கல் ஃபோர்செப்ஸை தான் பயன்படுத்துவாங்க. அப்பேற்பட்ட அந்த அப்செட்ரிக்கல் ஃபோர்செப்ஸில் டெவலப்மெண்ட்டை வந்து இவர் ஏற்படுத்தினாங்க. எதுலன்னா, அந்த 2 பிளேடு போய் குழந்தைகளினுடைய தலையை இப்படி பிடிக்குதுன்னா அந்த பிடிச்சது விடக்கூடாது. அதுக்கு ஒரு லாக்கிங் மெக்கானிசம் இருக்குது. அந்த லாக்கிங் மெக்கானிசத்தை ஜேம்ஸ் யங் சிம்சன் தான் வந்து கண்டுபிடிச்சி அதை வந்து மெருகேற்றினாங்க. அதை வந்து இம்ப்ரூவ் பண்ணாங்க. அதனால் என்ன ஆகும்னா, முன்னாடி பயன்படுத்தப்பட்ட அப்செட்ரிக்கல் ஃபோர்செப்ஸில் வந்து அந்த லாக்கிங் மெக்கானிசமில் பிரச்சனை இருக்கும். இப்படி பிடிச்சிருக்கும், வெளியே இழுக்கிறதுக்குள்ளே அது வந்து அப்படியே அதாவது தனியாக உருவி வந்துடும். ஆனால் இவருடைய லாக்கிங் மெக்கானிசம் எப்படி இருக்குன்னா, நம்மளாம் அந்த லாக் எடுக்கிற வரைக்கும் குழந்தைகளினுடைய தலையிலிருந்து அந்த ஒரு பிளேடு 2 பிளேட்ஸை வந்து எடுக்க முடியாது. அது மாதிரி இருந்தது. ஸோ அப்பேற்பட்ட ஒரு டெவலப்மெண்ட்டையும் இவர் வந்து ஜேம்ஸ் யங் சிம்சன் பண்ணாங்க. இது மட்டும் இல்லாமல் குளோரோஃபார்மை உலகம் முழுக்க பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்லி, குறிப்பாக வந்து பிரசவத்தின் போது பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்லி அவர் வந்து பயங்கரமாக வந்து பெரிய அளவில் பேச தொடங்கினாங்க. ஆனால் அப்போ வந்து நிறைய பேர் பயன்படுத்தலை. அது மத ரீதியாகவும் பார்த்தாங்க, இதெல்லாம் இப்படி பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு. அதையும் தாண்டி சில மருத்துவர்கள் அதுக்கு எதிர்ப்பும் தெரிவித்தாங்க. இது ஆபத்தானதாக இருக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்லாம். இந்த சூழ்நிலையில தான் ஜான் ஸ்னோ அப்படின்னு சொல்லி ஒரு மகப்பேறு மருத்துவர், அவர் வந்து குயின் விக்டோரியாவுக்கு 1853 ஏப்ரல் மாதம் பிரசவம் பார்த்தாங்க. குயின் விக்டோரியாவுக்கு 8வது குழந்தை பிரின்ஸ் லியோபோல்டு வந்து பிறந்தது. அப்போ ஜேம்ஸ் யங் சிம்சன் தான் விக்டோரியா ராணிக்கு வந்து குளோரோஃபார்மை பயன்படுத்த சொல்லி ஜான் ஸ்னோட்ட வலியுறுத்தினாங்க. அப்படி பண்ணுறதன் மூலமாக ராணிக்கே வந்து குளோரோஃபார்மை பயன்படுத்தி குழந்தை பிறப்பை வந்து பண்ணனால அப்போ எல்லாரும் பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்லி மற்ற பெண்கள் பயப்படாமல் இதை வந்து ஏற்றுப்பாங்க அப்படின்னு ஜேம்ஸ் யங் சிம்சன் வந்து வலியுறுத்தினாங்க. அதை ஏற்றுக்கிட்டு ஜான் ஸ்னோ அப்படின்ற மகப்பேறு மருத்துவரும் விக்டோரியா ராணிக்கு குளோரோஃபார்மை கொடுத்து தான் பிரின்ஸ் லியோபோல்டை வெளியே எடுத்தாங்க 1853 ஏப்ரலில். இதுக்கப்புறம் தான் குளோரோஃபார்ம் ஆனது உலகம் முழுக்க ஒரு நம்பகத்தன்மை கொண்ட ஒரு மயக்க மருந்தாக ஏற்றுக்கொள்ளப்பட்டது. இதே காலகட்டத்தில் ஜேம்ஸ் யங் சிம்சன் வந்து இந்த மிட்வைஃபரி அப்படின்னு ஒரு துறை இருந்தது. அதாவது பொதுவாக அந்த காலகட்டத்திலலாம் ப்ரொஃபஷ்னலாலாம் மகப்பேறு மருத்துவத்தை படிக்க மாட்டாங்க. சும்மா இந்த பிரசவத்தின் போது எப்படி வந்து குழந்தையை வெளியே எடுக்கணும், எப்படி பெண்களுக்கு உதவணும், அது மட்டும்தான் வந்து அந்த காலகட்டத்தில் கற்பிக்கப்பட்டு வந்திருந்தது. ஆனால் ஜேம்ஸ் யங் சிம்சன் வந்து அப்செட்ரிக்ஸ் மகப்பேறு மருத்துவம் அப்படின்னு தனியாக ஒரு ஃபீல்டு உருவாக்கி அதை வந்து ப்ரொஃபஷனலாக கொண்டு போகணும் அப்படின்னு வலியுறுத்தினாங்க. அதுக்கப்புறம் தான் அப்செட்ரிக்ஸ் அப்படின்ற தனித்துறையே உருவானது. அதுக்கு ஜேம்ஸ் யங் சிம்சன் காரணமாக இருந்தாங்க. இதையும் தாண்டி பியர் பெரல் ஃபீவர் அப்படின்னு பிரசவ காய்ச்சல் அப்படின்னு அந்த காலகட்டத்தில் பயங்கரமாக ஒன்று பரவி வந்தது. அது பரவுறதுக்கு சுத்தமின்மை தான் காரணம் அப்படின்னு ஜேம்ஸ் யங் சிம்சன் வந்து கண்டறிஞ்சிருந்தாங்க. அதுக்கப்புறமா அதை அவர் வலியுறுத்தினாங்க. முன்னாடி காலத்துலலாம் இந்த பிரசவ வார்டு எப்படி இருக்கணும், பெருசாக இருக்கும். அந்த மாதிரி இல்லாமல் தனித்தனியாக இருக்கணும். ஒவ்வொரு பெண்களையும் தனித்தனியாக சின்ன சின்ன பிரசவ வார்டில் வச்சு பிரசவம் பார்க்கணும் அப்படின்னு ஜேம்ஸ் யங் சிம்சன்
வந்து வலியுறுத்தினாங்க. அதே மாதிரி பிரசவத்துக்கு பிறகு பெண்களுக்கு அந்த கேர் பண்ணக்கூடிய அந்த மெடிக்கல் கேரும் கூட தனித்தனியாக தான் கொடுக்கணும் அப்படின்னு இவர் வலியுறுத்தினாங்க. மேலும் காற்றோட்டமாக மருத்துவமனைகள் இருக்கணும் அப்படின்றதையும் ஜேம்ஸ் யங் சிம்சன் வந்து வலியுறுத்தினாங்க. இது எல்லாமே மகப்பேறு மருத்துவத்தில் இவர் ஆற்றின பங்களிப்புகள் மற்றும் சாதனைகள். இதுக்காக இவருக்கு சர்பட்டமும் வழங்கப்பட்டது, ஃபர்ஸ்ட் பேரனட் அப்படின்ற கௌரவம் வழங்கப்பட்டது. பிறகு இவர் சர் ஜேம்ஸ் யங் சிம்சன் ஃபர்ஸ்ட் பேரனட் அப்படின்னு கௌரவத்தோடு அழைக்கப்பட்டாங்க. இப்பேற்பட்ட நபர் இறுதியாக 1870 மே 6 அன்னைக்கு இவருடைய 58 வயசுலேயே இறந்து போனாங்க. இவர் இறந்து போன பிறகும் இவருடைய ரைட்டிங்ஸ், இவர் நிறைய ஒர்க்ஸ்லாம் எழுதியிருந்தாங்க மகப்பேறு மருத்துவத்தில். அதெல்லாம் பின்பற்றப்பட்டு மகப்பேறு மருத்துவம் அப்படின்ற துறை உருவானது. மேலும் இந்த இவருடைய ஏர் டிராக்டர் அது வந்து வேக்யூம் எக்ஸ்ட்ராக்டராக மாறி 20ஆம் நூற்றாண்டில் பயன்பாட்டிற்கு வர தொடங்கியிருந்தது. குளோரோஃபார்மும் மிகப்பெரிய அளவில் அடுத்த பல ஆண்டுகள் பயன்படுத்தப்பட்டு வந்தது. ஸோ இவ்வளோ சாதனைகள் பண்ண இந்த ஜேம்ஸ் யங் சிம்சன் இவர் வந்து எப்படி வாழ்ந்தாங்க, இன்னும் என்னெல்லாம் சாதனை பண்ணியிருக்காங்க அப்படின்னு இவருடைய ஃபுல் லைஃப் ஹிஸ்ட்ரியை நான் ஏற்கனவே பேசியிருக்கேன். அதை பார்க்குறதுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கிறேன், கட்டாயமாக பாருங்கள். தேங்க்யூ.